எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதி திராவிடர் நல விடுதி மாணவர்களின் எண்ணிக்கைக்கு குறைவாக பொலிவு கிட் சப்ளை செய்யப்படுவதால் அவற்றை திருப்பி அனுப்ப விடுதி காப்பாளர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகமான தாட்கோ சார்பில் பட்டியலின மற்றும் பழங்குடியின விடுதி மாணவர்களுக்கு சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் உள்ளிட்ட 7 பொருட்கள் அடங்கிய பொலிவு பராமரிப்பு பெட்டகம் வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கான ஊக்கத்தொகை தாட்கோ நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டு அதன் மூலமாக பொலிவு கிட் வழங்கப்படுகிறது. இம்முறை அனைவருக்கும் ஒரே மாதிரியான சோப்பு, எண்ணெய் வழங்குவதை கைவிட்டு பழைய முறைப்படி ஊக்கத்தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்துமாறு மாணவர்கள் வலியுறுத்திய போதும் தாட்கோ அதிகாரிகள் இத்திட்டத்தை கைவிடவில்லை. மாறாக ஆதி திராவிடர் நல விடுதிக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த பொலிவு கிட் இப்போது பழங்குடியினர் நல விடுதிக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவ மாணவியர் விடுதிக்கும் வழங்குவதற்கான முயற்சியை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பல மாவட்ட விடுதியில் உள்ள மாணவர் எண்ணிக்கைக்கு குறைவாக பொலிவு கிட் சப்ளை செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் பொலிவு கிட்டை யாருக்கு வழங்குவது என தெரியாமல் விடுதி காப்பாளர்கள் விழிப்புதுங்கி நிற்கின்றனர். இதுகுறித்து பேசிய ஆதி திராவிடர் நல விடுதி காப்பாளர்கள் மதுரை மாடக்குளம் முதுகலை மாணவர்கள் விடுதியில் உள்ள 72 பேருக்கு 50 கிட் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. அதேபோல மதுரை பாலிடெக்னிக் விடுதியில் 48 மாணவர்களில் 30 பேருக்கு மட்டுமே தான் கிட் வழங்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்கள் அனைத்திலும் இதே நிலை நீடிப்பதால் இந்த பொலிவு கிட்டை தாட்கோவிற்கு திருப்பி அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர்.